90s கிட்ஸ் எத்தனை பேரு இப்படி பவுடர் டப்பாவை பாக்கெட்டுக்கு வச்சுக்கின்னு திரிஞ்சீங்க? அன்னைக்கு இரவு அம்மா வீட்டை தான் படுக்கை. காலம டூத் பேஸ்ட் இல்லாத காரணத்தினால பட்படியால பல்லு திட்ட வேண்டியதா போச்சுது. எங்கட மம்மி பூரிய இந்த சேப்பிலையும் சுடுவாங்கோ. அந்த பூரிக்கு எங்கட வீட்டு பூனைகள் இல்ல, எங்கட வீட்டுக்கு வார பூனைகள். எனக்கு பின்னால இல்ல, எனக்கு முன்னால நின்று நெளியிற நெளிச்சல பாத்தியலோ. காலம சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் படுத்த படுக்கையெல்லாம் சுத்தி வைப்போம். காலம சாப்பாடு முக்கியம் பிகிலு. கண்ணு மேல கழுவி போட்டு அம்மாவை கூட்டின்னு சந்தைக்கு போனேன். பெஸ்டிக்கு வாழைப்பழத்தை வாங்கி கையில தந்தாங்கோ, பக்குவமா வச்சிருன்னு. இங்க பாருங்க, வண்டில நிறைய தண்ணி பூசணி இருக்குது. எங்கட மம்மி பாட்டாவை வாங்குற மாதிரியே பாப்பாவும், ஆனா வாங்க மாட்டாவும். மீன் சந்தை, அது எந்த மீன் சந்தை என்றாலும் சனமாத்தான் இருக்கும். என்னப்பா இங்க பாருங்கப்பா, அண்ணாக்கள் மீன்களை பெட்டி வெட்டியா கொண்டு வந்த ரக்கினம் பார்த்து அம்மா மீன்களை வாங்குறா. கொஞ்ச நாளைக்கு அம்மாவோட மீன் சந்தைக்கு வந்தா நாமளும் மீன் வாங்க பழகலாம் போல கிடக்குது. வருங்காலத்துக்கு உதவும். என்ன அதுக்குள்ள மம்மி எங்கேயோ மாயமா போயிட்டாங்க. மம்மி எங்க நிக்கிறீங்க? அட இங்க நிக்கிறாங்கப்பா. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் போய்க்குள்ள எல்லாம் இந்த பவுடர் டப்பா நம்மட பாக்கெட்டுக்குள்ள எப்ப பாரு இருக்குமப்பா. கொஞ்ச நாளைக்கு நாமளும் மம்மியோட மார்க்கெட்டுக்கு வரத்தனப்பா வேணும். அப்பதான் நாமளும் மரக்கறியில வாங்கி பழகலாம். அது வருங்காலத்துக்கு எவ்வளவோ உதவும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்றீர்கள்? என்ன அம்மா எல்லாம் வாங்குறதுக்கு நேரம் செல்றதாலதான் மார்க்கெட்டுக்கு வரவே பஞ்சியா இருக்குமப்பா. பேந்தும் பேர் திருப்பியும் வாழைப்பழம் பண்றதுக்கு போறா. சந்தையால வீட்டுக்கு போகும் வழியில புட்டுமா அவிக்கிறதுக்காக நீத்துப்பட்டி வாங்குறதுக்கு ஒரு கடையில நிக்க சொன்னாங்கோ. என்ன பெத்த மம்மி, நானும் 2 ஜூஸும் ஒரு இனிப்பும் மம்மியோட அக்கவுண்ட்லயே கடையில வாங்கிட்டு வீட்டை வந்து சேர்ந்தோம். வாங்கின 2 ஜூஸ்ல தம்பி கொண்டு நமக்கு கொண்டுன்னு அடிபடாம ஷேர் பண்ணினோம். சந்தையில வாங்கின மரக்கறியில பைக்கு டிக்கிக்குள்ள இருந்து பக்குவமா எடுத்து அம்மாவோட கையில கொடுத்து அம்மாவோட காய்ச்சி பெம்பல் விட்டபடியே ஜூஸ குடிச்சு முடிச்சனப்பா. நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.